அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, ஆல்ஃபா இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். 1999 கார்கில் போருக்கு பின்ன இந்திய வீரர்கள் அசாத்திய பலசாலிகள மாற்ற ஆல்ஃபா சீரம் என்ற ரகசிய மருந்த லெப்டினன்ட் பதே சிங் ரகுவத் உருவாக்குறாரு. ஆனா இந்த மருந்த செலுத்திக் கொண்ட ராணுவ வீரர்கள் அனைவரும் பக்க விளைவுனால இறக்கவே திட்டம் தோல்வியடைந்து பகத் சிங்கை பதவி ஏற்க செய்றாங்க. அதே சமயம் ராணுவ அதிகாரி விக்ராந்த் கால் பிரசவத்தின் போது தன் மனைவி ஜானகியை காப்பாற்ற இந்த சீரத்தை திருடி அவளுக்கு செலுத்துக்கிறாங்க. ஜானகி இருந்தாலும் அவளுக்கு பிறந்த பெண் குழந்தை உடல் ஆல்ஃபா சீரம் கலந்துருந்தது. இது அறிஞ்ச ஃபத்தே சிங் ஒரு இறந்த குழந்தையை காட்டி விக்ராந்தை ஏமாட்டி விட்டு அந்த உண்மையான குழந்தையை கடத்தி சென்று அதுக்கு சீதான்னு பெயரிட்டு ஒரு ரகசிய ஆய்வகத்தை அசத்தி இராணுவ பயிற்சியை வழங்கி வராரு. பல வருடங்களுக்கு அப்புறம் ஆல்ஃபா திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த 6 உயர் அதிகாரிகள் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. ராம அமைப்பின் தலைவரான விக்ராந்த் கால் இதை விசாரிக்கும் போது கொலைக்காரன் வேறு யாரும் இல்லை, தன் மக சீதா தான் என்பது தெரிய வருது. ஃபதே சிங் தன்னை ஏமாற்றி வீரர்களை கொன்றதை அறிந்த சீதா பழிவாங்க தொடங்கியிருக்கிறாரு. அதே சமயம் விக்ராந்துக்கு ஸ்பெயினில் ரகசியமாக வளர்ந்த துர்கா என்ற மற்றொரு இரட்டை சகோதரி இருப்பதும் அவளும் ஆல்ஃபா சீரம் கொண்டவள் என்பது தெரிய வருது. இதற்கிடையே ஃபதே சிங் உண்மையிலே ஒரு இந்திய இராணுவ வீரர் அல்ல, அவர் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிய பாகிஸ்தான் ISI ஏஜென்ட் என்பது அதிர்ச்சி உண்மையை வெளியே வருது. அவள் துர்காவை கடத்தி அவளது இரத்தத்தின் மூலம் ஆல்ஃபாவின் புதிய ஆபத்தான பதிப்பை உருவாக்க முயல்கிறான். இறுதியில் காயமடைந்த விக்ராந்தோட உதவியோட சீதாவும் துர்காவும் இணைந்து ஃபதே சிங்கோட ரகசிய கோட்டையை தாக்குறாங்க. துர்கா அங்கிருந்து வீரர்களை வீழ்த்த சீதா தன் தேசபக்தியினாலும் அசத்திய திறமையினாலும் தன் குருவான ஃபதே சிங்கை துவம்சம் செய்து கொள்கிறான். மிஷன் வெற்றிகரமாக முடிவடைந்ததும் விக்ராந்த் தான் இரு மகளையும் நாட்டின் ரகசிய படையில் இணைத்துக் கொள்கிறாரு. நீ தேசத்திற்காக ஆபத்து வரும்போது டைகர், பதான் மற்றும் கபீர் ஆகியோரோடு இணைந்து இந்த சகோதரிகளும் களமிறங்குவார் என்ற உறுதியுடன் படம் முடியுது. நன்றி.